இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை தியாகராஜர் கல்லூரி விழாவில் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பி பேசியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திமுகவில் இருந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஏற்கனவே ஆளுநர் கல்லூரி விழாக்களில் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை விடுறது வழக்கமாக இருந்த நிலையில இப்பவுமே மதுரையில் நடைபெற்ற ஒரு கல்லூரி விழாவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மாணவர்களையும் சொல்ல வச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக கல்வி நிலையங்களில் மத பிரச்சாரத்தை செய்வதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அவர் பல்வேறு நிலைகளில் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களில் குத்து வாங்கிய பின்பும் மீண்டும் அந்த வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இவர் செய்த இந்த செயல் என்பது முழுக்க அரசியல் சட்ட விரோதமானது, சமூக விரோதமானது, கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த தொடர்ச்சியாக தன்னுடைய ஆளுநர் பதவியை பயன்படுத்தி தவறான ஒரு சட்டவிரோத செயல்களையே ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கிருந்தும் எந்த தெருவிலும் எந்த மேடையிலும் எந்த கட்சி மேடையிலும் கொண்டு ஸ்ரீராம் ஜெயராம் அல்ல பூரி ஜெகநாத்துக்கு வாழ்க என்று கூட கோஷம் போட்டோம் அவர் விருப்பம். ஆனால் கல்வி நிலையங்களுக்கு மத நிலையங்களுக்குள்ளே போய் ஆளுநர் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர் கோஷம் போடுவது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. சரி, இப்ப அதே மாதிரி ஆளுநர் விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அதில் வெற்றியும் பெற்றிருக்கு. இப்ப இந்த மாதிரியான விவகாரங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல திமுக அரசு எப்படி கையாளும்? இன்றுதான் அரசிதழில் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களில் வேந்தராக திரு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் பாருங்கிற அந்த மகிழ்ச்சிகரமான செய்திகள் இன்றுதான் வெளியிருந்திருக்கிறது. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக ஒரு அரசு ஆர்டர் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படி மத பிரச்சாரங்கள் செய்வதற்கு உறுதியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதி கொடுக்க மாட்டார். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்களுக்கு கடிவாளம் போடப்படும். உறுதியாக ஆளுநர் போன்ற மத பிரச்சாரம் செய்கிற மத போதகர்கள் இந்த கல்வி நிலையங்களுக்கு அனுமதிக்க வர மாட்டார். சரி, இப்ப பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிலவியது. அதன் பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஒரு பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா தரோவா பேக்ரவுண்ட் செக் பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்ப கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது தெரிந்த விஷயம் தான். ஆளுநர் கல்லூரிகள்ல முக்கியமா கல்வி நிலையங்கள்ல இது மாதிரி மத ரீதியிலான பேச்சுக்கள் பேசுறாரு அப்படிங்கிறது. அப்ப பள்ளிகளுக்கு போடும்பொழுதே கல்லூரிகளுக்கும் செய்திருக்கலாம் இல்லையா? இப்ப முன்பே இதை தடுத்து இருக்கலாமே, அப்படி கேட்கிறேன். இல்ல, முன்பு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா இயல்பாகவே ஒரு வாரங்களுக்கு முன்பு பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் இருந்தார். அதுதான் அந்த நாட்டில் சட்டமாக இருந்தது. அதை வரையறை செய்திருக்க முடியாது. வரையறை செய்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு இல்லை. ஏன்னா வேந்தர் பொறுப்பிற்கு ஆளுநரை போய் நாம் தடுக்க முடியாது. இனி வரும் காலங்களில் மிளகு ஆளுநர்களை நீங்கள் போகக்கூடாது என்று நம்ம சட்டம் போட முடியாது. ஆனால் ஆளுநர் எந்த அளவுக்கு ஆகிவிட்டார் என்றால் ஒரு சட்டவிரோத செயலை செய்கிற ஒரு நபரை போல்தான் ஆளுநர் இப்போ தமிழ்நாட்டுக்கு மாறிவிட்டார். அவர் தான் தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். உறுதியாக தமிழ்நாடு அரசு வருகிற காலங்களில் இப்போதுதான் தமிழ்நாட்டு வேந்தராக முதலமைச்சர் பொறுத்திருக்கின்ற நிலையில் பல்கலைக்கழகங்கள் என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அது ஒரு மத நிறுவனமாக மாறிவிடக்கூடாது என்று உறுதியாக இருக்கும். அதற்கான கைட்லைன்ஸை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியாக ஆலோசித்து வெளியிடுவார்கள். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜீவ்காந்தி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.